ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலங்களிலே நாம் தனித்திருந்து தெய்வ பாதத்தில் அமருகிற பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உணர்வோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி நம் தேவனை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். அவர் நிச்சயமாய் நம் தலைகளை நிமிர செய்து நம்முடைய எல்லா அலைச்சல்களையும் அறிந்திருக்கிற தேவன் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்தோடு இருக்கிறீர்களா? விசாலத்தை தருகிற தேவனை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். உபத்திரவத்தின் குகைகளில் இருக்கிறீர்களா? நம் தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் வெளிச்சமாய் வருவார். கர்த்தர் ஒரு புதிய வழியை நமக்கு காட்டுவார். ஆமென். ஆராதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆராதிக்கிற ஒவ்வொருடைய கூடாரங்களிலும் கர்த்தர் நிச்சயமாக பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார், நம்மை நிச்சயமாக உயர்த்துவார். இந்த காரியம் மாறுதலாய் மாறும். சேர்ந்து உயர்த்துவோம், கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே நீ பதறாதே என்ற பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. Yes Lord. Amen. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தாய் என்னை வெறுத்தாலும் தந்தை என்னை வெறுத்தாலும் அணைக்கிற இயேசு இருக்கிற உணர்வோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அந்த நிந்தையை தாங்கின தேவன் தம்முடைய சொந்த கரங்களால் நம்மை அணைத்துக் கொள்வார். ஆமென். தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். உற்சாகமாய். தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். இந்த உலகத்தின் பாடுகளை குறித்து நீ பயப்படாத, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். விசுவாசத்தோடு சேர்ந்து வீரர் பாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கைமாறு உறுதியாகும். வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஏலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஏலியாவுக்கு கர்த்தர் போஷித்த தேவன் நம்மளையும் போஷிக்க நம்முடைய பசியாத அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒன்றுமில்லாதிருக்க உருவாக்குகிற தேவனை நீ ஆராதிப்பாயா? கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிட்டாரோ. கொடும் வறுமையில் உழன்றாலும்,
கடும் பசியினில் வாடினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிட்டாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. எல்லாரும் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். அந்த பரிசுத்த பரலோக தகப்பனை எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். அவருடைய நாமமே உயர்ந்தது. கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானிலும் பூமியிலும் உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் இல்லை. நீர் உயர்ந்தவராயிருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்வில் எங்களை நினைத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சேற்றிலிருந்து எங்களை தூக்கினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் வார்த்தையால் அதட்டின எங்கள் பரிசுத்த பராக்கிரமம் நிறைந்த தகப்பனை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம் முன்பாக இருக்கிறான் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்த முகங்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். தலைகளை நிமிர செய்வார், சூழ்நிலைகளை மாற்றுவார், சாதகமாக்குவார். நிச்சயமாக நமக்காக கர்த்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்று உணர்வோடு இந்த தேவாதி தேவனை உயர்த்துவீர்களா? எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். உன்னதமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பரலோக தந்தையே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்வில் நினைத்தவர், மாறாவின் கசந்த அனுபவங்களை மாற்றுகிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காக்கைக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், ஓ, காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன். நீர் ஆச்சரியமாய் விசித்திர வினோதமாய் எங்களை படைத்தீரே, ஜீவனை தந்தீரே ஆண்டவரே. எங்களுக்காக இந்த மனு குலத்தின் அக்கிரமத்திற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே ஏழை மனுவாய் அனுப்பி எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் ஒப்பு கொடுத்தீரே. எங்கள் அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்ய கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்தீரே. எங்களை மீட்டெடுத்தீரே. இருளில் இருந்த எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தீரே. எல்லாரும் சேர்ந்து அந்த அன்பை நினைத்து கர்த்தரை துதிப்போமா? அந்த இரக்கத்தை நினைத்து கர்த்தரை துதிப்போமா? எவ்வளவு அன்பு! அள்ள அள்ள குறையாதது அவருடைய அன்பு. இந்த உலகம் கொடுக்க முடியாத அன்பினால் நம்மை மீட்டெடுத்தாரே, நம்மை அணைத்து கொள்கிறாரே. ஓ, அவருடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கிறதுன்னு உணர்வோடு சொல்லுங்கப்பா. உம்முடைய கரம், காயப்பட்ட கரம் எங்கள் சிரசில் இருக்கிற கிருபைக்காக நன்றின்னு சொல்லுவோம். ஒவ்வொருவரும் சொல்லுவோம். அன்பு தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் பெரியோர் சிறியோர் முதல் எல்லாரும் கர்த்தரை நோக்கி அபயமிடுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய காருண்யம் பெரியது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. தந்தை என்னை கைவிட்டாலும் என் தேவனை அணைத்துக் கொள்வார். என் தேவனை அணைத்துக் கொள்ள என் உற்றாரின் உறவினர்கள் என்னை உதறி தள்ளினாலும் என்னை அணைக்க வாரி அணைக்க என் இயேசு உண்டு என்று சொல்லுவோம். அவன் இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற தேவனவர், மாறாவின் கசந்த அனுபவங்களை மாற்றுகிற தேவனவர், லீபனோன் வயல்வெளிகளைப் போல நம்முடைய வாழ்வை செழிக்க செய்கிற தேவனவர், ஆரோனின் கோலை துளிர்க்க செய்த தேவன் நம்முடைய வாழ்வையும் துளிர்க்க செய்வார். பட்டு போயிற்று, இனி வாழ்வு இல்லை, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை தர அவர் ஆற்றலும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் அவர் மாறாதவர். சீயோனுக்கு இறங்குகிற தேவனவர். நிச்சயமாக வறண்ட அனுபவங்கள், வறட்சியான அனுபவங்களை கர்த்தர் மாற்ற ஆற்றல் உள்ளவர், ஆற்றல் உள்ளவர், வல்லமை உள்ளவர். நிச்சயமாக முடிவு உண்டு. உன்
நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிற தேவனுக்கு முன்பாக அல்லவோ நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அவரை உயர்த்துவோம், அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன் பிள்ளைகளுக்கு இறங்குவார், தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவார். அது அதிக நிச்சயமாக அவர் இறங்குவார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போமா? அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய இரக்கம் கடந்து வருவதாக. ஆண்டவரை கூடி ஆராதிக்க முடியவில்லை, நாங்கள் கூடி உம்மை உயர்த்த முடியவில்லை, ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் என் தகப்பன் ஆண்டவரே ஒரு ஆறுதலை கொடுப்பீராக. என் தேவன் உயிரோடு இருக்கிறவராய், ஜீவனோடு இருக்கிறவராய் அவர்கள் மத்தியில் கிரியை செய்வீராக. என் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் ஆண்டவரே. ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு விலகாதவர், எங்களோடு இருக்கிறவர். மரண பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அல்லவோ. எவ்வளவு நல்ல தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர். நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தியாக்கி நம்முடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆறுதலாய் கடந்து வருவீராக, தேறுதலை கொடுப்பீராக. தேற்றற வாழனாய் அவர்கள் வாழ்வில் உலாவி பெரிய அதிசயங்களை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இழந்தவைகளை நீர் திரும்ப கொடுக்கிற தேவன், இழந்தவைகளின் இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். ஒவ்வொருடைய வாழ்விலும் இழந்த அனுபவங்களை என் தேவன் ஆண்டவரே அப்பா நீர் இரட்டிப்பாய் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக ஓடுகிற கால்களை துடப்படுத்துவீராக, ஜெபிக்கிற கரங்களை நீர் பலப்படுத்துவீராக. தேசத்துக்காக அழுது புலம்புகிற குடும்பங்களிலே உம்முடைய பிரத்யேக பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே. வாடி வதங்கி நிலைகுலைந்திருக்க குடும்பங்களிலே உம்முடைய ஆதரவும் தேற்றரவும் இப்பொழுதே கடந்து வருவதாக. யாரும் இல்லை என்று அனாதை போல தாய் தந்தை இன்றி இழந்து தவிப்புகளின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தகப்பனாய் வருவீராக என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளையும் எங்கள் தேசத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வருகையின் கடைசி நொடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உணவோடு ஜனங்களும் மண்டையில் திரும்ப தேவன் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக, எழுப்புதலை கட்டளையிடுவீராக. தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இன்னும் நாங்கள் தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஏற்ற காலங்களில் நீர் எல்லாவற்றையும் மாறுதலாய் மாற்றுவீர் என்று விசுவாசத்தோடு இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். உற்சாக இருதயத்தோடு வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்பொழுதும் நம்முடைய பெத்தேல் ஐக்கிய ஊழியங்களின் ஸ்தாபகரும் கனத்துக்குரிய தேவ ஊழியருமாகிய பாஸ்டர் V.S. ராஜா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து வருவார்கள். நாம் உற்சாகமாய் கேட்போம், கீழ்ப்படிவோம், கர்த்தரோடு இணைவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த நல்ல வேளைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்கள், இந்த நாட்களிலே அநேக மக்களுக்குள் கவலை காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. கொரோனாவை குறித்த கவலை, அந்த வியாதி எனக்கு வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய சிந்தனை, அதனால் ஏற்படக்கூடிய கவலை அநேகருக்குள்ள. இன்னும் சிலருக்கு நம்முடைய தேசத்தை விட்டு கொரோனா எப்பொழுது முற்றுமாய் விலகி போகும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையினால் ஏற்படக்கூடிய பாரமும் கவலையும். இன்னும் சிலருக்கு கொரோனா போய்விட்ட பிற்பாடு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது, நம்முடைய தேசம் எப்படி அதிலிருந்து ரெக்கவர் ஆகி வரும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையினால் ஏற்படக்கூடிய கவலைகள். தடைப்பட்டு போன என்னுடைய தொழிலை தொடர்ந்து நான் செய்ய முடியுமா? படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகிட்டுது, அதை தொடர முடியுமா? வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், கொரோனாவினால் வெளிநாட்டிலேருந்து வந்துவிட்டேன், திருப்பி எனக்கு அந்த வேலை கிடைக்குமா? நான் பார்க்குற உத்தியோகத்தில் தொடர முடியுமா? சம்பளம் கிடைக்குமா? பல்வேறு விதமான கவலைகள் சூழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்கலாம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். கொரிந்து திருச்சபை விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன்.
கொரிந்து சபையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சம்பூரணமாக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை எதிர்நோக்கி வாழுகிற மக்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்குள்ளே ஒரு ஆலோசனையை அவன் அனுப்புகிறான். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். அவர்களுக்குள்ளும் சில கவலைகள் காணப்படுகிறது. பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே அநேகருடைய இதயத்திலே கவலை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆராதிக்க முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய கவலை சிலருக்கு, ஊழியம் செய்ய முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய கவலை இன்னும் சிலருக்கு, ஐயோ தொழில் நின்று போயிட்டே கவலை, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கவலை. மகனுடைய திருமணத்தை சந்தோஷமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினோம், அது நின்று போயிற்று, இனி எப்பொழுது நடக்கும், இந்த கவலை. ஏதோ ஒரு கவலை. ஐஸ்வர்யவான்களுக்கும் கவலை, ஏழைகளுக்கும் கவலை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் கவலை, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் கவலை, வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கும் கவலை, இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கும் கவலை. பாருங்க, எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் ஏதோ ஒரு கவலை ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீங்கள் கவலைப்படக்கூடாது. கவலைப்படாமல் இருக்க முடியுமா? ஒரு கேள்வி நமக்குள்ளே தோன்றலாம். பாருங்க, இன்றைய தினத்திலே மிக முக்கியமாக கவலைப்படுகிறதுனால் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த கவலை ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கவலையை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி நாம் சிந்தித்து தீர்மானம் எடுக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட வேத வசனங்களுக்கு நேராக நீங்கள் கடந்து பாருங்கள். பாருங்கள், முதலாவது கவலைப்படுகிறதுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்பட்ட சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே என்ன மாற்றத்தை உங்களால் உண்டாக்க முடியும்? ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வி இன்று நம்மிடத்தில் கடந்து வருகிறது. அநேகர் எப்பொழுதும் கவலை, ஏதோ ஒன்றை குறித்த கவலை, இரவும் கவலை, பகலும் கவலை. இது கவலைப்படுகிறதுனாலே நாம் என்ன மாற்றத்தை உண்டாக்க முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார், கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்டுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கவலைப்படுகிறதுனால் எந்த காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது. கவலைப்படுகிறதுனால் நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றத்தையும் நாம் உருவாக்கிவிட முடியாது என்பதுதான் அதனுடைய காரியம். சில குடும்பங்களை பார்த்தா புருஷன் மனைவியை நேசிக்கலைன்னு மனைவிக்கு கவலை, நல்ல ஆகாரம் புருஷன் மனைவி தரலைன்னு சொல்லி புருஷனுக்கு கவலை, பிள்ளைகளுக்கு ஐயோ பெற்றோர் எங்களை கவனிக்கவில்லையே என்று சொல்லக்கூடிய கவலை, விதவிதமான கவலைகள். ஆனால் அந்த கவலைப்படுகிறதுனாலே நாம் ஒன்றையும் சாதிக்க முடியாது. இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். இந்த வார்த்தையை யார் சொல்கிறார் பாருங்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனையை கொடுத்த இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்களுடைய சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட உங்களால் கூட்ட முடியாது. பின்ன ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். பாருங்கள், வேதம் கூறுகிற ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்கள், மனுஷனுடைய இருதயத்தில் கவலை இருக்கும்போது அதை ஒடுக்குகிறது. இருதயத்திலே சிந்திக்க கூடாதபடிக்கு அதை தடை செய்கிறது. இருதயம் செயல்படக்கூடாதபடிக்கு அதை தடை செய்கிறது. செயலற்று போகிறான் மனிதன். கவலை 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 மிகவும் சோர்ந்து போகிறான். இன்று நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அப்படியானால் என்ன அர்த்தம்? மனசில் கவலை இன்னும் 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 அதிகமாய் ஏற்படுத்தி கொள்ளும்போது பாருங்கள், மனச்சோர்வு உண்டாகும், விரக்தியான மனோநிலை உண்டாகும், மென்டல் டிப்ரெஷன் உண்டாகும். சில வேளைகளில் சிலர் தற்கொலை செய்வதையும் நாம் அறிய முடியும்.
அப்போ மனதில் துக்கம் சேர்ந்தால், மனதில் கவலை சேர்ந்தால் அது நமக்கு வேறு விதமான பாதிப்புகளை கொண்டு வரும். சிலருக்கு ப்ரெஷர் வியாதி, சிலருக்கு சுகர் வியாதி, சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர், இருதய வியாதிகள், பல வியாதிகள் கூட வருகிறது. சொஸ்தமான உடலுக்கு ஜீவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ மனதில் நாம் துக்கத்தை வைத்து கொண்டால் நமக்கு பலவிதமான தீமைகள் வரும். மனோரீதியான தீமை, சரீரப்பிரகாரமான தீமை நமக்கு உண்டாகும். ஆனபடினாலே பாருங்கள், இந்த கவலையை விட்டு நாம் விலகிச் செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கவலை மனோதுக்கத்தை உருவாக்கும், நம்பிக்கையின்மையை உருவாக்கும், மன டிப்ரெஷனை உருவாக்கும், மனோவியாதியை உருவாக்கும், இறுதியிலே தற்கொலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களுடைய வாழ்க்கையிலே கவலைக்கு அதிகமாக இடம் தரும்போது அது மனோதுக்கத்தை உருவாக்கும், அவிசுவாசத்தை உருவாக்கும், இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்மாறி செல்ல அது தூண்டும், இறுதியாக நித்திய ஜீவனை இழந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உருவாகும். ஆனபடியினாலே கவலையற்றவர்களாக இருப்பது அவசியம். இந்த கால சூழ்நிலையில் எல்லோரும் கவலைப்படுகிறார்கள். அரசியல் தலைவர்கள் கவலைப்படுகிறார்கள், தேச தலைவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த கவலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கொரோனா நோய்க்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்கள் கவலைப்படுகிறார்கள். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் கவலை, கொரோனா வந்துவிடுமோ என்று எப்படிப்பட்ட கவலைகள் நமக்குள் இருந்தாலும் பாருங்கள், கவலைப்படக்கூடாது என்று தான் வேதம் சொல்கிறது. கவலைப்படுகிறதுனாலே பாதிப்புகள் தான் அதிகம். கடந்த நாட்களிலே பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். கேரளத்தை சார்ந்த ஒரு சகோதரன் அரபு தேசத்திற்கு வேலைக்காக சென்றார். அங்கே ஒரு தொழிலை தொடங்கினார். கச்சா எண்ணெய் விற்பனை செய்கிற தொழில் அவருக்கு கிடைத்தது, குரூட் ஆயில் பிஸ்னஸ். இப்போது ஊரடங்கினாலே அந்த வேலை செய்ய முடியலை, எண்ணெய் செலவு தேசங்களில் இல்லை, அவருடைய வேலையில் நஷ்டம் உண்டாகிவிட்டது. பயந்தார், என்ன நடக்கும், பல லட்சம் டாலர் நஷ்டம், சமாளிக்க முடியலை. அந்த கவலை 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 அவரை ஆட்கொண்டு ஒரு விரக்தியான மனநிலைக்குள்ளே தள்ளிவிட்டது. ஒரு உயர்ந்த கட்டிடத்தில் ஏறி குதித்து மரித்து போய்விட்டார். பத்திரிகைகளை கடந்த நாட்கள் நாம் பார்த்த செய்தி. அதே போல கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட சிலரை குறித்து நாம் பத்திரிகைகளை பார்த்தேன். கொரோனா அறிகுறிகள் இருந்தது, ஏதோ சற்று இருமல், சிறு காய்ச்சல், மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டது, தனித்திருக்க அறிவுறுத்தப்பட்டார்கள். தனித்திருக்கிற வேளைகளே இவர்கள் கவலைக்கு இடம் கொடுத்தார்கள். ஐயோ, அந்த நோய் நம்மை கொன்று விடுமோ, அந்த நோய் நம்மை கொண்டு விடுமோ என்று சொல்லக்கூடிய கவலை அவர்களுக்கு அதிகரித்த போது நாம் இதற்கு வாழ வேண்டும், இப்படி ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே மேற்கொண்டது. திடீரென்று தற்கொலை பண்ணி கொண்டார்கள் 1-2 பேர். வியாதி வந்து மரிப்பதற்கு முன்பதாக இவர்கள் தங்களுக்குள்ளே மரணத்தை தேடிக்கொண்டார்கள். உண்மை என்னவென்றால், அப்படி மரணித்த அநேகருடைய வாழ்க்கையில் சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டது உண்மைதான், சோதனை செய்யப்பட்டது உண்மைதான், ஆனால் அவர்களுக்கு கொரோனா இல்லை. எவ்வளவு துக்கம் இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கெல்லாம் காரணம் கவலை கவலை கவலை. இப்படிப்பட்ட கவலையை நாம் மேற்கொள்ள வேண்டும், கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்கிறது. எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, பசியோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், ஒருவேளை வியாதி உங்களுடைய குடும்பத்தில் காணப்படலாம், தொழிலில் நஷ்டம் உண்டாகியிருக்கலாம், வருங்காலத்தை குறித்த ஒரு அச்சம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, கவலை உங்களுடைய இருதயத்தில் அதிகரிக்கும் போது பல்வேறு விதமான சரீர பிரகாரமான, ஆவிக்குரிய ரீதியான, உலக ரீதியான பல்வேறு விதமான பாதிப்புகள் தான் நிச்சயமாக வரும். இந்த கவலை எதனால் ஏற்படுகிறது, அதை எப்படி மேற்கொள்வது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம் ஒரு வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால சூழ்நிலையில் கொரோனா சம்பந்தப்பட்ட பல்வேறு காரியங்களை குறித்து நம்முடைய சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தாலும், பொதுவாக மனுஷ வாழ்க்கையில் தேவைகளை குறித்து தான் கவலை வருவதாக இயேசு சொன்னார். பாருங்கள், உணவை குறித்த கவலை, சரீரத்தை குறித்த கவலை, ஜீவனை குறித்த கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை, ஒவ்வொருவருக்குள்ளும் வித்தியாசமான கவலை. பசியாக இருக்கிறவனுக்கு உணவை குறித்த கவலை, வஸ்திரம் இல்லாதவனுக்கு உடையில்லையே என்று சொல்லக்கூடிய கவலை, ஐஸ்வர்யம் இல்லாதவனுக்கு ஐஸ்வர்யம் இல்லையே என்று சொல்லக்கூடிய கவலை,
வீடு வாசல் இல்லாதவனுக்கு வீடு வாசல் இல்லையே என்று சொல்லக்கூடிய கவலை, திருமணம் ஆகாதவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்று சொல்லக்கூடிய கவலை, திருமணமானவனுக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லக்கூடிய கவலை, அன்பான தேவஜனமே உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கணும் சம்பளம் வருமா என்று சொல்லக்கூடிய கவலை, உத்தியோகம் இல்லாதவனுக்கு உத்தியோகம் இல்லையே என்று சொல்லக்கூடிய கவலை, படிக்க முடியாதவனுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய கவலை. அனுதின வாழ்வின் அடிப்படையில் தான், அனுதின வாழ்வை சார்ந்துதான் மனுஷ கவலைகள் இருப்பதாக இயேசு கருதினார். ஆனபடினாலே சொன்னார், நீங்கள் இவைகளை குறித்து கவலைப்படுகிறீர்கள், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கவலையை நாம் மேற்கொள்வது எப்படி? அனுதின காரியங்களை குறித்து நமக்குள்ளே கவலை வருகிறது, உண்மைதான். ஆனால் இந்த கவலையை நாம் எப்படி மேற்கொள்வது? வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஒவ்வொரு நாளும் அநேகம் பறவைகளை நாம் பார்க்கிறோம். அவைகள் எங்கும் விவசாயம் பண்ணலை, விதைக்கவில்லை, அறுக்கவில்லை, சேர்க்கவில்லை, களஞ்சியத்திலே பத்திரப்படுத்தவில்லை. நாம் இதையெல்லாம் செய்கிறோம். ஆனாலும் அவைகளை பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அந்த பறவைகளை காட்டிலும், உலகத்தில் நாம் அனுதினம் காணுகிற விலங்குகளை காட்டிலும், உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகளை காட்டிலும் மனிதர்கள் சிறந்தவர்கள், விசேஷமானவர்கள் கர்த்தருடைய பார்வையில். ஆனபடியினாலே இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆனபடினால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை. உங்களையும் பரமபிதா போஷிப்பார், உங்களையும் பரமபிதா பாதுகாப்பார், உங்களையும் பரமபிதா நடத்துவார் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். இன்னும் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், மத்தேயு 6:32, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தை உருவாக்கின கர்த்தர், உலகத்திலே சகல ஜீவராசிகளை உண்டாக்கினவர், உலகத்திலே மனுஷனை தம்முடைய கையின் சிருஷ்டியாக உருவாக்கினவர், மனுஷனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து அறியாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. நம்மை குறித்து பாருங்க, நிர்விசாரமாக இருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய கவலைகளை அறிந்திருக்கிறவர், நமக்கு என்ன காரியங்கள் எப்பொழுது தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடியினாலே நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி இயேசு வலியுறுத்தி சொன்னார். பல பரிசுத்தவான்களை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். பொதுவாக நம்ம எல்லாரும் சிந்திக்கிற ஒரு காரியம் எலியா. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தர் எலியாவினுடைய தேவைகளை சந்தித்து அவனை பாதுகாக்க விரும்பினார். அவனை ஒரு கபியிலே ஒழித்து வைத்து காகங்களை கொண்டு அவனை போஷித்து காப்பாற்றினார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் பஞ்சம் உண்டாயிற்று. சாரிபாத் என்று சொல்லக்கூடிய கிராமத்துக்கு கர்த்தர் அவனை அழைத்து சென்று ஒரு விதவையை கொண்டு அவனை போஷித்து காப்பாற்றினார். இப்பொழுது அவன் வனாந்திரத்துக்கு ஓடுகிறான். வனாந்திரத்திலே மிகவும் துக்கத்தோடு வேதனையோடு கூட ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கோருகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் தம்முடைய தூதனை கொண்டு அவனை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய தாசனாகிய எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தார், ஒரு விதவையை கொண்டு போஷித்தார். அவசியப்படும் போது தம்முடைய தூதனை அனுப்பி அவனை போஷித்தார். நாம் வேதத்தில் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு உண்மை. இதையெல்லாம் அறிந்திருக்கிற நாம் அனுதினமும் கவலையோடு காணப்படுகிறோம். நியாயமானது தானா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சிறுபையனாக இருந்தபோது ஒரு மனிதனை அறிவேன். அவருக்கு 6 பெண் பிள்ளைகள் வரிசையாக, 7வது ஒரு சிறு பையன். அவருக்கு முதுகிலே அடிபட்டு கூன் வளைந்து விட்டது. கூன் பிடித்தவராக நடப்பார். அப்போ எல்லாரும் துக்கத்தோடு அவரிடத்துல கேட்பாங்க, 6 பொம்பளை பிள்ளைங்க இருக்குதே, உனக்கு இப்படி ஆயிடுச்சு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், மரத்தை வைத்தவன் மரத்தை வச்சவர் தண்ணி ஊற்றுவார் அப்படிம்பார். சிறுபையனாக இருந்தேன், அப்போது நான் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை அந்த காலங்கள். ஆனால் அது என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது. மரத்தை வைத்தவர் தண்ணீர் ஊற்றுவார், அவருடைய நம்பிக்கை. 6 பெண் குழந்தைகள் இருக்கிறது. 7வது ஒரு சிறு பையன் 1ஆம் வகுப்பு படிக்கிறான்.
அதற்குள்ளே இவர் மரத்திலிருந்து விழுந்து முதுகு முறிந்து விட்டது. நடக்கத்தான் முடியும், வேலைக்கு செல்ல முடியாது. அந்த பெண் பிள்ளைகள் தான் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, சிறு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவர் நம்பிக்கையோடு கூட சொன்னார், நான் அதை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். உண்மை என்னவென்றால், நல்ல செல்வம் படைத்த குடும்பத்து பிள்ளைகளை விடவும் இவருடைய திருமணங்கள் ஏழியராக நடந்தது. எல்லாரும் சந்தோஷமாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அவர் கவலைப்படவில்லை. நான் கிறிஸ்துவை அறிந்த பிற்பாடு, வேதத்திற்குள்ளே வந்த பிற்பாடு அந்த மனுஷன் நான் அடிக்கடி சிந்தித்து பார்ப்பேன். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் உலகத்து மனிதர்களுக்கே அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமே, ஆனால் நமக்கு எவ்வளவு நம்பிக்கை வேண்டும்? தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அப்போ நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? கவலைக்கு இடம் கொடுத்து ஏன் சோர்ந்து போகிறோம்? தாவீது ராஜா ஒரு சாட்சியை சொல்லுகிறான். பாருங்கள், சங்கீதம் 37:25 சொல்கிறான், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிந்ததையும் நான் கண்டதே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமானாய் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். நம்முடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கவலைக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போகிறதுனால நம்ம ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஆனால் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாகவே நாம் கைவிடப்பட மாட்டோம். கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்து நம்மை போஷித்து காப்பாற்றுவார். ஒரு வசனத்தை கூட நாங்கள் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்கள் புத்தகம் 31:19 நாம் வாசிக்க கேட்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அல்லவா? கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லவா? இப்படி கர்த்தரை பயந்தவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் சொல்கிறது. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது தென்படாமல் இருக்கலாம். தாவீது ஆடுகளுக்கு பின்னால் சென்றபோது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தான் ராஜாவாய் ஏற்படுத்தப்படுவேன் என்பது குறித்து ஒரு சிறு கனவு கூட, ஒரு சிறு விருப்பம் கூட அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் நம்பினார். ஆனபடினாலே ஏற்ற காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை கொடுத்தார். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் ஏற்படுத்தினார். பாருங்கள், தாவீது உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் சிறு பிராயத்தில் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காத ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பயம் உள்ள நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் மிகவும் பெரியது. யோபனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். சரீரத்தில் கொடிய வியாதி, உள்ளத்தில் கவலை இருந்திருக்கும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பின்னாலே வைத்திருக்கிற ஒரு நன்மையை குறித்து அவன் கொஞ்சம் கூட சிந்தித்திருக்க மாட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் இரட்டிப்பான நன்மை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த கால சூழ்நிலை நிமித்தம் பாருங்கள், நாம் பல்வேறு விதமான சிந்தனைக்குள் இருக்கலாம், பல்வேறு விதமான கவலைகள், பயங்கள் நமக்குள்ளே காணப்படலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் நமக்காக நன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். He is preparing something for our life. அது ஏற்ற வேளையில் ஏற்ற விதமாக நமக்கு அவர் தருவார். தாவீதை உயர்த்தினவர், யோபுவை ஆசீர்வதித்தவர், எலியாவை போஷித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து போக வேண்டாம். அவர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார், நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். பாருங்கள், இரண்டாவது, அனுதின தேவைகளுக்கு சார்ந்து கவலைகள் வருகிறது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு விதத்தில் கவலைகள் வருவதுண்டு. சில திட்டங்கள் தோற்று போகும்போது, சில திட்டங்கள் நின்று போகும்போது, சில காரியங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு கவலை உண்டாகும். ஒரு தொழிலதிபர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். கொரோனா வந்துவிட்டது. அவருடைய தொழிற்சாலையை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை. வங்கி கடன் ஒரு பக்கம் இருக்கும், வட்டி கட்ட வேண்டியது இருக்கும், தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். என்ன செய்வார்? அவருக்கு கவலை வந்துவிடும். படித்து கொண்டு இந்த பிள்ளைங்க இப்போ கல்லூரியெல்லாம் பூட்டி விட்டாங்க. ஐயோ, என்னுடைய படிப்பை தொடர முடியவில்லையே, பிள்ளைகளுக்கு கவலை இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது, ஏதோ ஒரு முயற்சியை நாம் சார்ந்து இருக்கும்போது அது தடைபட்டு போனால் நமக்கு கவலை வரும். ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கி எல்லாருக்கும் கவலை, நிறைய ஊழியக்காரங்களுக்கு கவலை.
ஐயோ இயேசுவை அறிவிக்க முடியவில்லையே, கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லையே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியவில்லை, கவலை. இப்படி ஏதோ ஒன்று தடைபடுகிறதுனாலே அநேகருடைய வாழ்க்கையிலே கவலை உண்டாவது உண்டு. வேதத்தில் ஒரு சம்பவத்துக்கு நேராக உங்களை நான் அழைத்து சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாட்களிலே சிறையிருப்பிலிருந்து வந்த செருபாபேல், யோசுவா, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கென்று ஒரு புதிய ஆலயத்தை கட்ட முற்பட்டார்கள். சத்துருக்களுடைய வஞ்சகமான சதித்திட்டத்தினாலே, சத்துருக்களுடைய சில முயற்சிகளினாலே அந்த ஆலயம் கட்டுகிற பணி நின்று போயிட்டு 16 ஆண்டுகள் நின்று போயிட்டு. செருபாபேலுக்குள்ளே கவலை, யோசுவாவுக்குள்ளே பெரிய துக்கம், ஜனங்களெல்லாம் மிகவும் அழுது புலம்புகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆகாய் என்று சொல்லக்கூடிய தம்முடைய தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, யோசுவாவே, நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கவனியுங்கள். தரியு ராஜாவின் ராஜ்யபாரத்தின் 2ஆம் ஆண்டு வரைக்கும் வேலை நின்று போயிற்று. பாபிலோனிலிருந்து இவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வந்தவர்கள் ஆலயத்தை கட்டும்படியாக முற்பட்டார்கள். சத்துருக்கள் பலவிதமாக போராடினார்கள். இறுதியிலே ராஜாக்களுக்கு நிருபங்களை அனுப்பி அந்த வேலையை தடுத்து விட்டார்கள். 16 ஆண்டுகள் வேலை நின்று போயிற்று. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஆகாயை அனுப்புகிறார். அவன் சொல்லுகிறான், செருபாபேலே, நீ திடன்கொள். அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை நீ திடன்கொள், சகல இஸ்ரவேல் ஜனங்களே திடன்கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வேலையை நடத்துங்கள். நின்று போன வேலையை குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நின்று போகும்போது, ஏதோ ஒன்று தடைபட்டு போகும்போது, ஏதோ ஒரு காரியம் நடைபெறாமல் இருக்கும்போது நமக்குள்ளே துக்கம் உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் செருபாபேலுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் நமக்கு சொல்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், வேலையை நடத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய இண்டஸ்ட்ரி மூடி இருக்கலாம், தொழில் நின்று போயிருக்கலாம், படிப்பு நின்று போயிருக்கலாம், உங்களுடைய உத்தியோகத்தில் தடைகள் உண்டாயிருக்கலாம். ஆனால் அந்த கொரோனா முற்றுமாய் மாறின அந்த காலகட்டத்தில் மாறி போகும்போது நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு வேலைகளை நடத்த வேண்டும். இந்த வசனத்தின்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு நண்பரை அறிவேன். அவர் நேவியிலே பணியாற்றியவர். பின்னாட்களில் அவர் பென்ஷன் பெற்று வீட்டிற்கு வந்தார். வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதித்தார். 2-3 கோடி ரூபாய் சம்பாதித்தார். அதை கொண்டு இந்தியாவில் ஒரு தொழிலை தொடங்கினார். முழுவதும் நஷ்டமாகிவிட்டது. 3 கோடி ரூபாய் போய்விட்டது. பல வருஷங்களுக்கு முன்பு 3 கோடி ரூபாய் போய்விட்டால் அந்த மனுஷன் தாங்கிக் கொள்ள முடியுமா? அவர் மீண்டும் நம்பிக்கையோடு வெளிநாட்டுக்கு சென்றார். அவர் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை உள்ளவர். கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருந்தது. இரவு பகலும் கர்த்தரை நேசித்து ஜெபிக்கிறவர், சேவிக்கிறவர். வெளிநாட்டுக்கு சென்று அங்கே ஒரு தொழிலை தொடங்கினார். அற்பமாய் தொடங்கப்பட்ட தொழில் இன்றைய தினத்தில் அவர் இருக்கிற அந்த தேசத்தில் ஒரு பெரிய தொழிலாக உருவாகி இருக்கிறது. அங்குள்ள அரபு தேசத்தில் உள்ள அங்குள்ள ஷேக்குகள், ராஜ பரம்பரையினர் அளவுக்கு இவரும் உயர்ந்திருக்கிறார். அந்த தேசத்து அரசாங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களை இவரை கூப்பிட்டு கௌரவித்து இருக்கிறது. அவரோடு ஒரு நாள் பேசி கொண்டிருந்த போது அவர் தன்னுடைய உழைப்பை குறித்து, தன்னுடைய தெய்வ நம்பிக்கையை குறித்து அவர் சொன்னார். எல்லாம் போயிற்று, என்னுடைய உழைப்பு முழுவதையும் இழந்தேன், என்னுடைய வேலைகள் நின்று போயிற்று, தொழிற்சாலை நின்று போயிற்று, என்னை நம்பி பணம் கொடுத்தவங்களாம் என்னை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிநாட்டுக்கு ஓடி போய்விட்டேன், அங்கு சென்று ஒரு சின்ன தொழிலை, அற்பமான ஒரு சிறு தொழிலை தொடங்கினேன். இன்று எனக்கு இவ்வளவு ஃபேக்ட்ரி இருக்குது, இவ்வளவு கம்பெனிஸ் இருக்குது, மேன் பவர் தனியாக நடத்துகிறேன், இந்தியாவில் என்னென்ன பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன், இத்தனை காலேஜ் வச்சுருக்கிறேன். அவர் சொன்னபோது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவரிடத்தில் கர்த்தரை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்தது. கவலை, பிரச்சனைகள் எல்லாம் நின்று போயிற்று. இனிமேல் அடுத்த ஸ்டெப் போக முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. ஆனால் கர்த்தரை பற்றி நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தபடியினால் அவர் கவலையை மேற்கொண்டார், ஜெயம் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டதினாலே,
ஏதோ ஒரு காரியம் நிறைவேறாததுனால உங்களுடையக்குள்ளே கவலை இருக்கிறதா? கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், எதிரடையான சூழ்நிலைகள். நாம் ஒன்று நடக்கும் என்று சொல்லி நாம் நம்புவோம், ஆனால் நேர் ஆப்போசிட்டான சிச்சுவேஷன் வரும். திருமணம் நடந்துவிடும் என்று சொல்லி நம்புவோம், எதிரான சூழ்நிலை. பணம் கிடைத்துவிடும் என்று சொல்லி நம்புவோம், எதிரான சூழ்நிலை. இந்த யாத்திரை நமக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுவோம், எதிரான சூழ்நிலை. இந்த எதிரடையான சூழ்நிலைகள் வரும்போது அநேகருடைய உள்ளத்தில் கவலைகள் வருவது உண்டு. பாருங்கள், ஒரு சம்பவத்தின் மூலமாக இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். கானானை குறித்த கனவுகள் அவருடைய இருதயத்தில், அதை சுமந்து கொண்டு சந்தோஷமாய் வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை செங்கடலுக்கு நேராக நடத்துகிறார். ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் துரத்தி வரக்கூடிய பார்வோனுடைய சேனை. இதை பார்த்த உடனே அவர்களுக்குள்ளே கவலை உண்டாகிவிட்டது, துக்கம் உண்டாகிவிட்டது. ஐயோ, பார்வோனுடைய சேனை நம்மை அழித்து போக போகிறது. அவங்க சந்தோஷமாய் கானானை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில், அந்த மனோநிலையில் அவர்கள் வந்து கொண்டிருந்த போது எதிர்மறையான சூழ்நிலை உருவாகிறது. பார்வோனும் அவனுடைய சேனையும் அவர்களை தொடர்ந்து வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றால் அந்த வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசையோடு கூட அவர்கள் போராடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு வந்த ஜனங்கள் விடுதலையை வாஞ்சித்து கதறி தேவனுடைய கிருபையினால் விடுதலையை பெற்றுக்கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கடந்து வந்த ஜனங்கள் அந்த எதிரடையான சூழ்நிலையை கண்டபோது மிகவும் கலங்கி புலம்புகிறார்கள். எகிப்தில் நாங்கள் செத்திருந்தா பரவாயில்ல, அங்கே பிரேத குழிகள் இல்லையா, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்தீரே என்று சொல்லி மோசையோடு கூட போராடுகிறார்கள். அப்பொழுது மோசே அவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறான். வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தியரை இனி என்றைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தை அறியவில்லை. இந்த பாடுகளுக்கு உட்படுத்தும் போது அவர் பார்வோனுடைய சேனையை அழித்து போட போகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய ரகசியம் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனபடியினாலே அவர்கள் கலங்கி தவித்தார்கள். ஆனால் மோசே தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டவனாக அங்கே சொல்லுகிறான், இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். இன்னும் நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்களே, இந்த எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காணுவதே இல்லை. அவ்விதமாகவே சம்பவிக்கிறது. மோசே நம்பினபடி, மோசே விசுவாசத்தை அறிக்கை பண்ணினானே, அதன்படி அன்பான தேவனுடைய பிள்ளையே, பார்வோனுடைய சேனை கடலின் ஆழத்தில் அமிழ்த்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து சென்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இதே போன்ற சூழ்நிலைகள் யோர்தானில் அவர்களுக்கு ஏற்பட்டது. யோர்தான் கரை புரண்டு ஓடியது, கடந்து செல்ல முடியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு அங்கே உதவி செய்தார். எரிகோவை கடந்து செல்ல முற்பட்டார்கள். எரிகோ அவர்களுக்கு அடைக்கப்பட்டதாக இருந்தது. அங்கும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். பாருங்கள், இப்படி ஏதோ ஒரு காரியம் நாம் எண்ணுவதற்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது, எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் துக்கம் உண்டாகிறது அல்லது கவலை உண்டாகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட கவலைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, இப்படிப்பட்ட கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் மெய்யாகவே சோர்ந்துதான் போகிறோம். இவைகளிலிருந்து விடுதலை ஆக வேண்டும். பாருங்கள், இப்படிப்பட்ட கவலைகளை கொள்ளக்கூடாது, கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பவுல் சொன்னார். வேதத்திலே பல இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கவலை படாமல் இருப்பது எப்படி, இதிலிருந்து எப்படி விடுதலை ஆகி ஜெயம் பெறுவது என்பதை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், முதலாவது காரியம், விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உலக தேவைகளை குறித்து உங்களுக்குள்ளே கவலை வரலாம். இன்றைய கால சூழ்நிலை நிமித்தம் உங்களுக்குள்ளே கவலைக்கு வரலாம். அல்லது நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு முயற்சி தடைப்பட்டதினாலே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கவலை வரலாம். அல்லது நீங்கள் எண்ணுவதற்கு மாறான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதினாலே உங்களுக்குள்ளே கவலைகள் காணப்படலாம். இந்த சூழ்நிலையில்
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 69:33 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். பாருங்கள், பலவிதமான நெருக்கத்தினால் கட்டப்பட்டு, பலவிதமான சோர்வுகளுக்கு ஆளாகி, பலவிதமான இருதயத்திலே கவலைகளை கொண்டு சிறுமைப்பட்டு கிடக்கிற அந்த ஜனங்களுடைய கூப்பிடுதலை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். வேதம் ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறது, ஒரு உறுதியை நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், ஆனபடினாலே தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் வைத்து விண்ணப்பிக்க வேண்டும். இன்னும் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அன்னதின தேவைகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், மனுஷர்கள் மூலம் உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், பாருங்கள், எதிரடையான காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய காரியத்தில் ஏதோ ஒன்றில் நீங்கள் நஷ்டப்பட்டு அல்லது தோல்வியுற்ற நிலையாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படும். யூ ஹாவ் டு ஷேர் எவரிதிங் டு தி லார்ட். இந்த அனுபவம் நம்முடைய ஜெபத்திலே காணப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய ஜனமே, எனக்கு பிரியமுள்ள தேவ பிள்ளையே, நீங்கள் எப்படிப்பட்ட கவலை உங்களுக்குள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கவலை உங்களுடைய இருதயத்தை அது ஒடுக்குவதற்கு இடம் கூடாதபடிக்கு அதை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அது தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சித்த தேவன் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் கல்வாரி சிலுவையில் தம்முடைய குமாரனை அனுப்பி உங்களுக்காக இரத்தம் சிந்த சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்களை மீட்டு கொண்டவர். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறவர். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனபடினால எல்லாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மனுஷரிடத்தில் அல்ல, உலகத்தாரிடத்தில் அல்ல. பாருங்கள், கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் 1 பேதுரு புத்தகம் 5:7 வாக்கியம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தேவன். நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினவர். அப்படிப்பட்டவர் நம்மை விசாரிக்கிறவர். நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவருடைய பாதப்படியிலே வைத்து விட வேண்டும். ஆண்டவரே என்று சொல்லி அழைத்து நம்முடைய எல்லா கவலைகளையும் அவருடைய பாதத்தில் வைத்து விட வேண்டும். பாருங்கள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். அவரிடத்தில் எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாதப்படியிலே நம்முடைய கவலைகள் எல்லாம் வைத்து விட வேண்டும். அடுத்து இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 11:24 வாக்கியம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஜெபம் பண்ண துவங்கும் போது சிலர் விசுவாசிப்பார்கள். ஆமீன் போடும்போது சிலருக்குள்ளே விசுவாசம் இராது. அதுக்கு பிந்திய நாட்களில் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள மாட்டார்கள். இங்கே வேதம் சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணினால் மட்டும் போதாது, அது நடக்கும் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய நெருக்கங்களுக்காக, நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளுக்காக, எதிரடையான சூழ்நிலைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்கிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கவலைகளை மாற்றுவார், கவலைக்கு ஏதுவான சூழ்நிலைகளை மாற்றுவார், நெருக்கங்களை மாற்றுவார், துன்பத்தை மாற்றுவார், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், நமக்கு வாழ்விலே ஜெயத்தை தருவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இரண்டாவது ஒரு காரியம், ஒரு ஆலோசனை, அந்த கவலையான சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்று மனிதரிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதுவும் ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துயரம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, எதிரடையான சூழ்நிலைகள் வரும்போது, பலவிதமான தடைகள் வரும்போது, தேவைகளை சந்திக்கப்படாமல் போகும்போது மனுஷரிடத்தில் சென்று ஆலோசனைகளை கேட்பார்கள் அல்லது உதவியை கேட்பார்கள். இங்கே வேதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்க முற்பட வேண்டும். அப்படியானால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே மேற்கொள்ள முடியும்.
இதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நடப்பது இந்த துயரமான சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்வது என்பது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பாதிப்பு குடும்பத்தில் வந்துவிட்டது, அடுத்து நாம் என்ன செய்வது என்பது தெரியவில்லை. திருமணம் நின்று போயிட்டு அடுத்து என்ன செய்வது? படிப்பு தொடர முடியவில்லை, அடுத்து நாம் என்ன செய்வது? வியாபாரம் நஷ்டப்பட்டு போயிட்டு நாம் அடுத்து என்ன செய்வது? எதிரடியான சூழ்நிலைகள் குடும்பத்தில் வந்துவிட்டது, நாம் என்ன செய்ய வேண்டும்? இது அநேகருக்கு தெரிவதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கும்போது அவர் நமக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். தாவீதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு பயபக்தி உள்ள ஒரு மனுஷன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் கர்த்தருக்கு சித்தமானதையெல்லாம் செய்தவன். அவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லையா, நெருக்கங்கள் இல்லையா, இழப்புகள் இல்லையா, கவலைகள் இல்லையா? நிச்சயமாக இருந்தது. அந்த சூழ்நிலைகளிலே அவன் தேவனிடத்தில் விசாரித்து ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டான். ஆனபடினால அவன் ஜெயம் எடுக்க முடிந்தது. ஒரு 2 சம்பவங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கேகிலாவின் மேலே பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள். இப்போ தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறான், நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறிய அடிக்கலாமா? இது தாவீதினுடைய கேள்வி. உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு பதில் சொல்கிறார், நீ போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். புரிந்து கொள்ள முடிகிறதா? கேகிலாவிலே பெலிஸ்தியரை வந்து விட்டார்கள், ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள். இவன் கேட்குறான், ஆண்டவரே நான் அங்கே செல்லலாமா? உடனே அவர் சொல்கிறார், போ, நான் அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். இவன் போகிறான், பெலிஸ்தியரை முறியடிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கேட்கிறான். அங்கே அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமலேக்கியர் சிக்லாகுக்கு வந்து அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை கொள்ளையடித்து, அங்கிருந்த பட்டணத்தை சுட்டரித்து, அங்கிருந்த ஜனங்களை அவர்கள் சிறைபிடித்து கொண்டு சென்று விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே அங்கே தாவீது வருகிறான். தன்னால் முடியாத அளவுக்கு அவன் கதறி அழுகிறான், மனங்கசந்து அழுகிறான். இறுதியிலே கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? அந்த அமலேக்கியர்கள் சிறைபிடித்து கொண்டு செல்கிறார்கள், அவர்களை நான் பின்தொடரலாமா? அதை பிடிப்பேனா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மனுஷ ஆலோசனைக்கு அவன் செல்லவில்லை. உடனே கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார், பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடித்து சகலத்தையும் நீ தப்பித்துக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார். பாருங்கள், அதே போல அவன் அந்த அமலேக்கியருடைய தண்டை பின்தொடர்ந்து சொல்கிறான், அவரோடு யுத்தம் செய்கிறான், குறைந்த ஆட்களோடு சென்று ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பிக்கிறான். பாருங்கள், அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். மகிழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இப்பொழுது சவுல் மரித்து விட்டான். இவன் கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறான். 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆண்டவரே நான் யூதாவில் போய் குடியிருக்கட்டுமா? இப்போ வனாந்தரத்தில் கிடக்கிறான். சவுலுக்கு பயந்து வனாந்தரத்தில் இம்மட்டும் வாழ்ந்து அவன் கேட்கிறான், யூதாவிலே போய் குடியிருக்கட்டுமா? கர்த்தர் சரிங்கிறார், போ அப்படின்னு சொல்கிறார். உடனே கேட்குறான், பாருங்க, எவ்விடத்திற்கு நான் போவது? எவ்விடத்திற்கு நான் போக வேண்டும்? யூதாவில் அநேக பட்டணங்கள் இருக்கிறது, அநேக கிராமங்கள் இருக்கிறது, நான் எங்கே போவது? உடனே கர்த்தர் சொல்கிறார், எபிரோனுக்கு போ, எபிரோனுக்கு போ அப்படிங்கிறார். இவன் எபிரோனுக்கு போகிறான். அங்கே என்ன நடக்கும்னு இவனுக்கு தெரியாது. கர்த்தர் போக சொல்லிட்டார், இவன் போயிட்டான். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூதாவின் மனுஷர்களெல்லாம் கூடி இவனை கண்ட உடனே இவனை யூதாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலுக்கு பயந்து வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அவன் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். கர்த்தருடைய ஆலோசனைப்படி யூதாவுக்கு செல்கிறான். அங்கே எபிரோனுக்கு செல்லும்படியாக கர்த்தர் சொல்கிறார். அவன் எபிரோனுக்கு கடந்து செல்கிறான். அங்கே யூதர்கள் எல்லாம் கூடி வருகிறார்கள். இவனுக்கே தெரியாது, அவர்கள் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார்கள். ஹல்லேலூயா. எதிரடையான சூழ்நிலைகள் எல்லாம் நின்று போயிற்று. தேவனுடைய திட்டங்கள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே அது அப்படியே பலிக்கிறது. காரணம், அவன் ஆலோசனை கேட்டு நடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஜனமே, தேவைகளை குறித்து நமக்குள்ளே கவலை வரலாம், அனுதின ஜீவிதத்தை குறித்து கவலை வரலாம், கொரோனாவை குறித்து கவலை வரலாம், கொரோனா பாதிப்பிலிருந்து நாம் விடுதலை ஆன பிற்பாடு எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுவது என்பதை குறித்து கவலை வரலாம், தேசத்தை குறித்த கவலை வரலாம், உலக நாடுகளை குறித்த கவலை ஏற்படலாம், வெளிநாட்டிலே வேலை பார்க்கிற நம்முடைய குடும்பத்தின் மக்களை குறித்த ஒரு கவலை ஏற்படலாம். ஆனால்
கவலைப்படுகிறதுனால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. கவலைப்படுகிறதுனால் ஒரு சிறு மாற்றத்தை கூட நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அனுதின தேவைகளை குறித்த கவலை, பிரச்சனைகளை குறித்த கவலை, நம்முடைய திட்டங்கள் தோல்வியடைந்ததினாலே ஏற்படக்கூடிய கவலை, எதிரடையான சூழ்நிலைகள் நிமித்தம் ஏற்படக்கூடிய கவலை இன்று அநேகருக்குள்ளே காணப்படலாம். அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை நாம் மேற்கொள்ள வேண்டும். கவலைகளை விட்டு வெளியே வர வேண்டும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி வேதம் வலியுறுத்தி சொல்கிறது. சந்தோஷமாக இருக்க முடியாத சூழ்நிலை, தனிமை சிறைகள், ஆராதனை இல்லை, தேவைகள் இல்லை, ஐயோ முடியலை. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கவலைகளை நாம் மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். தனித்திருக்கிற நாட்களிலே தனித்து அதிகமாய் ஜெபியுங்கள். குடும்பமாய் தேவனை நோக்கி முறையிட்டு ஜெபியுங்கள், விண்ணப்பித்து ஜெபியுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும், வருங்காலத்தை குறித்த கவலைகளையும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படியில் வைத்து விடுங்கள். விசுவாசத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இனி கவலை இருக்காது, இனி நன்மை உண்டாகும், இனி சந்தோஷம் உண்டாகும், இனி ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். வனாந்திரத்திலே கிடந்த தாவீதை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் இந்த உலக வனாந்திரத்திலே பல்வேறு விதமான கவலைகள் மத்தியிலே கிடக்கிற உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கலாமா? நாம் எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்கலாம். உலக வனாந்திரத்திலே பல்வேறு விதமான கவலைகள் மத்தியிலே காணப்படுகிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படியில் வைத்து விடப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கப் போகிறோம். நம்முடைய எல்லா பாரங்களையும் கவலைகளையும் அவருக்கு தெரியப்படுத்தப் போகிறோம். தாவீதை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எலியாவை போஷித்தவர் நம்மை போஷித்து காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு தேவபாதத்திலே கடந்து வருவோம். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன அன்பின் இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் சூழ்நிலை, உலக கவலைகள் எங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அநேக விசுவாசிகளும் கூட மனச்சோர்ந்து போய்விட்டார்கள். இனி என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லக்கூடிய கவலை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் காணப்படுகிறது. என்னுடைய தொழிலை தொடங்க முடியுமா? என்னுடைய படிப்பை தொடர முடியுமா? எனக்கு வேலை கிடைக்குமா? வெளிநாட்டில் வேலை பார்த்தேனே, கண்ணீரோடு திரும்பி வந்து விட்டேன், இனி இந்த வேலைக்கு செல்ல முடியுமா? பல்வேறு விதமான கவலைகள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், வருங்காலத்தை குறித்த கவலைகள். தகப்பனே, உம்முடைய பாதப்படியில் நாங்கள் கடந்து வருகிறோம்ப்பா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடைய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடி உம்முடைய பாதப்படியில் நாங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தார். அப்படிப்பட்ட இருதயத்தை ஆவியானவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்தவும், எங்களுடைய சகல பாரங்களையும் கவலைகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதப்படியில் வைத்து விடத்தக்கதான ஜெப வீரர்களாக விளங்க எங்களுக்கு கிருபைதார். ஆண்டவரே, இந்த தனித்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே, உலகமே முடங்கி கிடக்கிற இந்த சூழ்நிலையில் நாங்கள் குடும்பமாய் தரித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தனி மனிதனாய் உட்கார்ந்து தேவ பாதத்திலே போராடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஜெபத்திற்கு மேலாக தேவன் செயல்படுவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்பிக்கையோடு கூட காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அநேக காரியங்களை நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நடைபெறாமல் போய்விட்டது. எதிரடியான சூழ்நிலைகள் வந்துவிட்டது. இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் செயல்படுவதற்கு எதுவாகும்படி ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த தேவன், மோசேக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தின கர்த்தர், எங்களை நடத்துவீர் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆலோசனைகளை தேவர் பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தை கொண்டு பேசும், வசனத்தை கொண்டு பேசும். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நஷ்டப்பட்டு போன தொழிலை எப்படி கட்டுவது? உங்களுடைய வேலையிலே மீண்டும் அமர்வது எப்படி? உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டப்பட்ட இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வது எப்படி? எல்லா ஆலோசனைகளும் எங்களுக்கு தருவீராக. ஆமாம் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஜெயமெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். தாவீது விசாரித்து கேட்டு அதன்படி செயல்பட்டான். கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். அதுபோல இன்னும் முதற்கொண்டு தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் விசாரித்து ஆலோசனை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் உயர்த்த போகிறீர் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஆறுதலையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் இன்றைய கட்டளையிடுவீராக. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆபிரகாமின் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ள இன்றைய தரத்தில் உருவாகட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தரை பற்றி நம்பிக்கையோடு ஜெபிக்கும்படியான கிருபை அருளப்படட்டும். ஆண்டவருடைய பாதப்படியிலே தரித்திருந்து ஆலோசனை கேட்டு நடக்க செயல்பட ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தேவன் தாரும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அப்படியே செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, எங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, எங்களுக்கு அருமையானவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, தேசத்திலும் கூட இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலை காணப்படுகிறது. எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்கு கர்த்தர் ஆலோசனைகளை தாரும். தேசத்தின் அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாக ஒரு மனநிலையை கர்த்தர் உருவாக்கித்தார். கர்த்தரால் மட்டுமே தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தரால் மட்டுமே தேசம் கட்டப்பட முடியும். கர்த்தரால் மட்டுமே தேசத்திற்கு மீட்பு உண்டு. கர்த்தரால் மட்டுமே தேசத்திலே சுபிட்சம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு எல்லாரும் கர்த்தருக்கு நேராக திரும்ப ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யார் யார் கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், இதுவரைக்கும் இயேசுவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கூடாதவர்களாக இருந்தாலும், யார் ஜெபித்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களுடைய ஜெபத்தை கேட்டவர், வழி அருகில் இருந்த பர்திமையினுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்தீரே, பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குணப்படுத்தினீரே, அதுபோன்ற அற்புதங்கள் நம்முடைய தேசத்தின் எல்லா மக்களுக்கும் சம்பவிக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கட்டும். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டும், சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஜெப குழுவினர் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி நாளை காலை 10 மணிக்கு யூடியூப்பில் நம்முடைய விபிஎஸ் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட போகிறது. பெத்தேல் ஹோம் விபிஎஸ், நினைவில் கொள்ளுங்கள், பெத்தேல் ஹோம் விபிஎஸ் நாளைய தினம், அதாவது மே 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். உடைய நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்துங்கள். அருகாமையில் உள்ள பிள்ளைகளுக்கு அதை சொல்லுங்கள். பிள்ளைகள் பிரயோஜனப்படட்டும். இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் பெத்தேல் ஐக்கியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 60,000 பேர் முதல் 75,000 பேர் வரைக்கும் விபிஎஸ் நாம் நடத்துவோம். இந்த வருஷத்தில் அது முடியலை. இதை யூடியூப்பில் நம்ம போட்டு விடுறோம். அறிந்தவர்கள் தெரிந்தவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லி எல்லோரும் என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். கர்த்தருக்குள் பிள்ளைகள் பிரயோஜனப்படட்டும். ஆமென்.